الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى وقال الله تبارك وتعالى فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك واعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا أزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: كلكم راء وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் உட்பட கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறி, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோடு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டதோ அனைத்து விலக்கல்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி தவிர்ந்து இந்த சுருக்கமான வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாளில் ஏராளமான நியாமத்துக்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களோட நியாமத்துக்களை உங்களால மட்டிட முடியாது, உங்களோட ஒவ்வொன்றும் நான் தந்த நியாமத்து தான். என்ற நியாமத்தை நீங்க மட்டிட்டு பார்த்தா, என்ற நியாமத்துக்கு நீங்க ஒரு மார்க்ஸ் போடுவீங்கடா, என்ற நியாமத்துடைய எல்லையை நீங்க பாப்பீங்கடா, அது உங்களால கணக்கு பார்க்க இயலாது. இவ்வளவுதான் என்று உங்களால மட்டிட முடியாது. ஒவ்வொரு அசைவும் அது அல்லாஹ்வுடைய நியாமத்து தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதும் இந்த வார்த்தைகளை கேட்பதும் பேசுவதும் அவருடைய நியாமத்தில் ஒரு பகுதியை சேர்ந்தது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களில் சில பிரதானமான சில பாக்கியங்களை நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான். இந்த நியாமத்துக்களுக்கு ஒரு மனிதன் இந்த நியாமத்துக்களில் குறை இருந்தால், இந்த நியாமத்துக்கள் ஒரு மனிதனுக்கு பூர்த்தியாக கிடைக்க இல்லைண்டா, அவனுடைய வாழ்க்கையில் பல வகையான சிரமங்களை பல வகையான கஷ்டங்களை ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டா. அந்த அடிப்படையில மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தேவையான பிரதானமான 3 நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். இதுல யாருக்கும் ரொம்ப குறை செய்யல, இது அவன் பொறுப்படுத்தத்தில் இருந்து ஒன்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நியாமத்துக்களை பொறுப்பெடுக்காத எந்த ஒரு ஆத்மாவும் இல்லைங்கிறதை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வீடு, இன்னொன்று ஒரு மனிதனுடைய தொழில் வாழ்வாதாரம், இன்னொன்று ஒரு மனிதனுக்கு தேவையான அவனுக்கு தேவையான அது வாகனமாக இருக்கலாம், அல்லது அவருக்கு தேவையான மனைவி, குடும்பம், பிள்ளைகள். சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் நியாமத்துகள். ஆனால் பிரதானமான நியாமத் இந்த 3ம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாகனம் ஒரு நியாமத், விவசாயம் ஒரு நியாமத், விளைச்சல் நிலம் ஒரு நியாமத், நல்ல பஸ் கிடைக்கிறது ஒரு நியாமத். ஆனாலும் இந்த 3 நியாமத்துக்களில் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும் பொழுது கட்டம் கட்டமாக அந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலப்பாடு உண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் வசிப்பதற்கு ஒரு வீடு தேவை, ஒரு மனிதன் வாழுவதற்கு ஒரு மனைவி தேவை, ஒரு மனிதன் காலத்தை ஓட்டுவதற்கு அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம், தொழில் தேவை. எனவே வீடு, மனைவி, தொழில், இது 3ம் பிரதானமான நியாமத். இந்த 3ல ஏதாவது ஒன்றில் சோதனை ஏற்படும் பொழுது மனிதன் தடமாறுவான். இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் சோதனை ஏற்படும் பொழுது மனிதன் தன்னுடைய சுய நிலைமையை இழக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலேயும் பிரதானமான நியாமத் இந்த 3லையும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வீட்டை பிரதானமான நியாமத்தாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் வீடுகள் இருந்துதான் மஸ்ஜிதுக்கு வந்திருப்போம். அதிகமானவர்கள் தொழிலுக்கு வாய்ப்பு போயிருந்தாலும் ஜும்மாவுக்கு நேரம் வரும்பொழுது வீட்டுக்கு போய் அதுக்கென்று ஆயத்தமாகி வருபவர்கள் நிறைய பேர். அல்லது காலையில வரும் பொழுது யாரு அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள் இருந்து மஸ்ஜிதுக்கு வந்தீங்களோ, நீங்க எல்லாரும் வீடுகள்ல இருந்துதான் அவரோட வியாபார ஸ்தலங்களுக்கு வந்தீங்க. நாங்க எல்லாரும் ஜும்மாவை முடிச்சுட்டு அதிகமானவர்கள் வீட்டுக்குத்தான் போறோம். ஆனாலும் யாராவது அவர்களுடைய தொழில் வியாபார நிலையங்களுக்கு போனா அவர்களும் மாலையாகும் பொழுது வீடை நோக்கித்தான் பயணிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 நியாமத்தையும் கையில வச்சுக்கொண்டு ஒரு மனிதனிடத்துல உங்களுக்கு முதலாவது மனைவி வேணுமா, அல்லது உங்களுக்கு ஒரு தொழில் வாழ்வாதாரம் வேணுமா, அல்லது உங்களுக்கு ஒரு வீடு வேணுமான்னு கேட்டா, வேணான சகோதரர்களே, ஒரு மனிதன் முதலாவது வீட்டைத்தான் தேர்ந்தெடுப்பார். ஒரு மனிதன் வீட்டைத்தான் தேர்ந்தெடுப்பார். ஏன் வீட்டை தேர்ந்தெடுப்பாரு? அவருக்கு தேவை முதலாவது அதுதான். வீடு இல்லாம மனைவியை கொண்டு வந்துட்டா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்னொருத்தருடைய வீட்டுல இடம் கேட்டு திரியணும். குடும்பங்கள்ல உள்ளவர்கள வீட்டுல கொஞ்ச நாளைக்கு வச்சு கொண்டிருக்கணும், அல்லது கூலிக்கு வீடு தேடணும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லது தொழில் கிடைச்சிட்டு வியாபாரம் கையில, ஆனாலும் கை நிறைய காசு இருக்குது, அதை பாதுகாப்பதற்கு ஒரு இடம் இல்லை.
தூக்கம் வருவது நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. அதனால இந்த 3 நியாமத்துக்களையும் உங்களுக்கு எது வேணும் என்று கேட்டா வீட்டைத்தான் தேர்ந்தெடுப்பார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் சுருக்கமாக எதை சொல்ல வாரேன் என்றா, இந்த சுருக்கமான நேரத்துல நான் எதை பேச வாரேன் என்றா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை எங்கட வீடுகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஒரு கவலையான செய்தி, இன்னைக்கு மிகப்பெரிய ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள வெளியில காட்டிக்கொள்ள முடியாமல் அவரவரே அவருக்குள்ள கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு செய்திதான், ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய நிம்மதி எடுபட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை, தனிப்பட்ட முறையில அந்த வீட்டுக்குள்ள அவருடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள தொடர்பு சீரில்லையோ அப்ப அவர்களுடைய வாழ்க்கை கசக்கும். வெளியில பார்த்தா அவர்கள் பெரிய ஒரு தொழில் அதிபராக இருப்பார், வெளியில பார்த்தா அவருடைய வீடு மாடி வீடாக இருக்கும், வெளியில பார்த்தா அவர்கள் தூங்கக்கூடிய அறை ஏசி போட்ட அறையாக இருக்கும், வெளியில பார்த்தா அவர்கள் போகக்கூடிய வாகனம் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கப்பட்ட வாகனமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை கசக்கும். என்ன காரணம்? கணவனுடைய மனைவிடம் கல்வி ஜோடாக அல்ல. கணவனுடைய சொல்லும் செயலும் மனைவிக்கு ஒத்து போவதில்லை, மனைவியுடைய சொல்லும் செயலும் கணவனுக்கு முரணாக இருக்கிறது. இதனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை கசக்கும். அதனால அவர்களுக்கு அந்த வீடு இருட்டாக இருக்கும், அவர்களுக்கு அந்த வாகனம் இருட்டாக இருக்கும், அவர்களுடைய கை நிறைய இருக்கிற காசு அவர்களுக்கு இருட்டாக இருக்கும். ஆனா மக்கள் இவர்களை பார்த்து ரொம்ப வசதியாக வாழ்றாங்கன்னு நினைப்பாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மறுமுனையில பிள்ளைகளுக்கும் வாப்பக்கும் இடையில் உள்ள தொடர்பு சீரில்லண்டா, அதுவும் அந்த வீட்டில வாழக்கூடிய மனைவிக்கு கஷ்டம், அந்த பிள்ளைகளுக்கு சிரமம். ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் மதிக்கிறாங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பேச்சு கேட்கிறாங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் கண்ணியமா பேசுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பிள்ளைகள் வாப்பக்கு மாறு செய்யறாங்கண்டா அந்த வாப்பட வீட்டுக்குள்ள உள்ள வாழ்க்கை இருட்டாகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நான் எதை சொல்ல வரேன்டா, இன்னைக்கு எல்லா இடத்திலும் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகி போனா நல்லா இருக்குது. நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு நான் இந்த இடத்துல பேசுறேன். இதுக்கு முன்னாலே ஒரு இடத்துல நான் இதே தலையங்கத்துல குத்துபா ஓதினேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ள போறதுக்கே விருப்பம் இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு எடுத்துக்கொண்டு போனாலும் மனைவிட கோல் வந்தா கையில காசு நீயதில்லை. எவ்வளவு பணத்தோட வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டுக்குள்ள போனா வெளியில வரக்கொள்ள ஏழையாகத்தான் வெளியில வாரேன். இப்படி பலர்கள் அவர்களுடைய சொந்த விடயங்களை மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையை தந்திருக்கிறார், எங்களுக்கு தர்பியத் அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு உலமாக்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் வடிச்செடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய சொந்த வாழ்க்கையும் எப்படி அமையும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனா அந்த மனைவிமார்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும், அவர்களுடைய வீடு வெளிச்சமாகும், அவர்கள் வரவேற்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். எந்த அளவுக்குண்டா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனா ஒரு கவிதை படிப்பார், ரசூலுல்லாஹ்வை கண்டத்தோட சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் எங்கட சொந்த வாழ்க்கையோட வச்சு யோசிக்க. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போறது பொறுமதியான வாகனத்தில, இன்னைக்கு எங்கட காலில் இருக்கிறது பொறுமதியான ஷூ, நாங்க வீட்டுக்கு போறது எங்கட ஆபீஸ்ல இருந்து எங்கட கடையில இருந்து பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு காசு வளத்தோட வரும். மனைவி தந்த லிஸ்டுக்கு விட கூடுதலாக தேவையான சாமான்களை பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வரும். ஆனா இதுக்கு எங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ன பேர் இருக்குது, எந்த அளவுக்கு இடம் இருக்குது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ் ஒரு ஏழை, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா மறுநாளைக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, படுத்து தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சையா சலவாணியா பெட்ஷீட்டா கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய அடிப்படையில ஒன்றுமே இல்லை, சாமன் சட்டி கையில இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் வந்தா துனியால எந்த காரியத்துக்கும் நபி வெளியில போக மாட்டாங்க, தாவத்துக்கும் மஸ்ஜிதுக்கும் மட்டும்தான் போவாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வை காணக்கொள்ள மனைவி ஆயிஷா சொல்லுவா, என் வீட்டுக்குள்ள சூரியன் உதித்திருக்குதுன்னு சொல்லுவா, என் வீட்டுக்குள்ள சூரியன் உதித்திருக்குது. லனா ஷம்சுன்
லனா ஷம்சுன் ஃபில் ஆஃபாகி ஷம்ஸி இன்ன ஷம்ஸ தத்லு பஅதல் ஃபஜ்ரி. சொல்லுவா, அல்லாஹ் எனக்கென்று ஒரு சூரியனை தந்திருக்கிறான். அல்லாஹ் வானத்துக்கென்று ஒரு சூரியனை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் எனக்கென்று ஒரு சூரியனை தந்திருக்கிறான். வானத்துக்கென்று பொதுவாக ஒரு சூரியன் அல்லாஹ் படைத்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லுவா, வானத்துக்கென்று படைக்கப்பட்ட பொதுவான சூரியன் இருக்கிறே, இந்த சூரியன் இன்னல் ஷம்ஸ தத்லு பஅதல் ஃபஜ்ரி, வானத்துக்கு கொடுக்கப்பட்ட சூரியன் உதயமாகும். அது ஃபஜ்ருக்கு பின்னாலதான். ஃபஜ்ருக்கு பின்னாலதான் அந்த சூரியன் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா அல்லாஹ் எனக்கு தந்த சூரியன் ஏண்ட வீட்டுக்குள்ள உதயமாகிறது எப்ப தெரியுமா? வஷம்சி தத்லு பஅதல் இஷாஇ. சொல்லுவா, இஷாவுக்கு பின்னாலதான் ஏண்ட சூரியன் என்ன தேடி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனைவி கண்ட கணவனுக்கு கொடுத்த பேர், ஒரு மனைவி கண்ட கணவனுக்கு கொடுத்த இடம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒரு மனிதன் தந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்கிறதுக்கு வீடு பெருசா இருக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. ஒரு மனிதன் தந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க அது சொந்த வீடு கூலி வீடுங்கிற நிபந்தனை இல்லை. ஒரு மனிதன் தந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க அது மாடி போட்ட சிறப்போட்ட வீடாக இருக்கணும் என்கிற நிம்மதி இல்லை, தேவை இல்லை. அல்லது இவ்வளவு பணத்தோட போனாத்தான் அவருக்கு நிம்மதி கிடைக்கும் என்றது அல்லாஹ் ரசூல் சொன்ன விடயம் இல்லை. இன்னைக்கு நாங்க அப்படி ஆகிட்டோம். சொன்ன சாமனோட போகாட்டி வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்காது. சொன்ன பொருளை வாங்கிட்டு போகாட்டி வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்காது. இந்த முறையில இந்த டைமுக்கு வீட்டுக்குள்ள போகாட்டி இந்த பயணம் என்ற மனைவியை கூட்டிக் கொண்டு போக நான் அவ சொன்ன நேரத்துக்கு திரிவில் அனுப்ப வேண்டாம், நான் வீட்டுக்குள்ள ஈந்து முடிஞ்சு. இதெல்லாம் எங்களுக்குள்ள எங்கட பாவத்தால உருவாகின செய்திகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த வீட்டுக்குள்ள 3 வகையான பாவம் நடக்குமோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கசப்பாகத்தான் இருக்கும். நல்லா கல்புல் எழுதுங்க. இது பேசுற எனக்கும் இந்த மஜ்லிஸுக்கும் மட்டும் நான் பேசல, எங்கெல்லாம் முழு உலகத்துக்கும் இந்த புத்திமதி தேவை. முழு உலகத்துல உள்ள ஆண்கள் பெண்களும் நிம்மதியாக வாழோடும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த வீட்டுக்குள்ள 3 வகையான பாவம் நடக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பரக்கத் பறிபோகும். அந்த வீட்டுக்குள்ள பரக்கத் பறிபோகும். எவ்வளவு சம்பளத்தோட போனாலும் கையில காசு நீயாடி, எவ்வளவு பெரிய நிம்மதியை எதிர்பார்த்து கொண்டு போனாலும் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்காது. அதுல முதலாவது செயல் உலமாக்கள் எழுதுறாங்க, எப்ப மறைமுகமான பாவம் நடக்குமோ, அப்படி என்றா கணவன் மனைவிக்கு இடையில மறைமுகமான பாவம். குறிப்பாக உலமாக்கள் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. கணவன் மனைவிக்கு இடையில மறைமுகமான பாவம் அப்படி என்ன கருத்து? கணவனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்வார், மனைவிக்கு தெரியாம கணவன் ஹியார் பாவம் செய்வார். இவருடைய மறைமுகமான பாவம் அவருக்கு தெரியாது, அவனுடைய மறைமுகமான பாவம் இவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை இருட்டாகினத்துக்கு காரணம் இதுதான். அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச ஆகப்பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை செஞ்சா உள்ளத்துல ஒரு கருப்பு துள்ளி விழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பாவம் செஞ்சா உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விழும். அது உள்ளத்துல விழுகிற ஒரு கருப்பு மார்க்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமுனையில அல்லாஹ் இந்த கருப்பு புள்ளி எங்கட முகத்துல காட்டினா எங்கட வீட்டுக்குள்ள வார பிரச்சனை மறைமுகமாக இருக்காது, அது வெளிரங்கமாக இருக்கும். எங்கட குடும்பம் எங்களை பார்த்து காரி துப்புவாங்க. எங்கட மனைவி எங்களை வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டா. நாங்க போன்ல செய்யற பாவம், கடையில செய்யற பாவம், கடையில வாரவங்களோட செய்யற பாவம், வெளிநாட்டுல செஞ்ச பாவம். ஒரு வருஷம் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்துட்டு வாராருண்டா அவருடைய அக்கௌண்ட்ல காசுடைய எண்ணிக்கை விளங்குறத போல அவருடைய முகத்துல பாவத்தினுடைய எண்ணிக்கை விளங்கினா அவர் ஊருக்கு தலகாட்டேலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருத்தருடைய கல்விலே உள்ளத்தை அல்லாஹ் இங்க அறிந்திருக்கிறார். இது போல அல்லாஹ் இத முகத்துல காட்டி கொடுத்தா நான் எப்படி உங்களுக்கு முன்னால பேசுவேன்? என்ற முகம் காட்டி கொடுக்கும். நான் ஒரு உண்மை சொல்ற பொய்யன் என்றத என்ற முகம் உங்களுக்கு காட்டி தரும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கல்வில அந்த புள்ளிய காட்டினால வீட்டுக்குள்ள நல்லவர்களை போல நடிக்கிறோம், வீட்டுக்குள்ள சுத்தமானவர்களாக இருக்க முயற்சி செய்யறோம். மனைவிட்ட நல்லவரு, பிள்ளைகள்கிட்ட நல்லவரு, அக்கம் பக்கத்துல நல்லவரு. இவருடைய எல்லா தொடர்பும் போனோட
இவருடைய எல்லா தொடர்பும் லெப்போட, இவருடைய எல்லா தொடர்பும் ஊருடைய பஜார தாண்டினத்தோட. இதனுடைய விளைவோ மறைமுகமாக சோதனை உண்டாகும். அல்லாஹ் எப்படி வெளிரங்கமாக பாவத்தில் இருந்து பாதுகாத்தானோ இதை போல வெளிப்படையான சோதனை பாதுகாத்திருக்கிறான். மறைமுகமாக அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளுக்குள்ள வெடிச்சு கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, காலப்போக்குல உள்ளத்துக்கு அல்லாஹ் சீல் விட்டுருவான். யாருடைய பாவம் அப்படியே உள்ளம் கருப்பாக்கிருமோ, பாவம் தொடர்ந்து தொடர்ந்து உள்ளம் கருப்பாகிருமோ, குர்ஆன் சொல்லுது அவருக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல நல்லது ஏறாது. எல்லாம் அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல விஷயம். எனக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்களே, எனக்கு டைம் இல்ல, எனக்கும் ஆசைதான், எனக்கும் நல்லதை கேட்க ஆசைதான், எனக்கும் நல்லதை செய்ய விருப்பம், எனக்கும் பயான் கேட்க ஆசை, எனக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க ஆசை. ஆனாலும் இப்படி அப்படி என்று வெளிரங்கமான நிலைமைகளை காட்டுறோமே, ரப்பு சொல்றான், இல்ல ஒன்றும் இல்ல, நீங்க காட்டுற காரணம் ஒன்றும் இங்க எக்ஸ்ட்ரா லெவல் இல்ல, உங்களோட பாவத்தினால உங்களோட உள்ளம் கருப்பாகிட்டு. ரப்பு சொல்றான், உங்களோட பாவத்தினால உங்களோட உள்ளம் கருப்பாகிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். முகத்தில பாவத்தை காட்டி கொடுத்தா உலகத்தில்தான் தலை காட்டேலா, மனைவிட்ட தலை காட்டேலா, வேலை செய்யற பொஸ்ஸு கிட்ட தலை காட்டேலா, குடும்பத்தில் உள்ளவங்களோட முகத்தை பார்க்கலா. ஆனா அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா உள்ளம் கருப்பாகினா என்ன நடக்கும் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்க்கு முன்னால போக்கல்ல, இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமைதில் மஹ்ஜூபூன். யாருடைய உள்ளம் கரப்பிடிச்ச நிலைமையில அல்லாஹ்ட்ட வருவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால வரக்கொள்ள அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில அல்லாஹ் திரையுண்ட போடுவான்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில் அல்லாஹ் திரை போடுவான். அல்லாஹ் அவரை பார்க்க விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அது ஒரு பகுதி. அதனால எந்த பாவம் கணவனுக்கு தெரியாம மனைவி செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யற பாவம், போன்ல செய்யற பாவம், எங்கட அறையில செய்யற பாவம், எங்கட கடையில செய்யற பாவம், நாங்க வெளிநாட்டுல செஞ்ச பாவம் வீட்டுக்குள்ள பரக்கத்தை இல்லாமாக்கும், வீட்டுக்குள்ள ஜோட இல்லாமாக்கும். கணவன் பேச்சு மனைவிக்கு கசப்பா இருக்கும், மனைவியோட பேச்சு கணவனுக்கு கசப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஏண்டா வீட்டுக்கு போறோம் என்று யோசிக்கிற நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு படி மேல சொல்றேன்டா, இன்னும் ஒரு படி மேல சொல்றேன்டா. ஒரே அறையில தான் உறங்குறோம், ஒரே பெட்ல தான் தூங்குறோம், ஆனாலும் ரெண்டு பேருடைய மொபைல் போனும் வேலை செய்யும். மனைவியோட பாஸ்வேர்ட் கணவனுக்கு தெரியாது, கணவன் பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சில வீடுகளுக்குள்ள எந்த அளவுக்கு கண்டா பிள்ளைகள போன்ல போட்டிக்கிற லொக்க அன்லாக் பண்ண வாப்பக்கு தெரியா, மகளோட போன்ல உண்மை கை வைக்கிறல்ல. ஏண்டா அவ ஆரம்பத்திலே அப்படி பழக்கிட்டா. அவ ஒரு முறை சீறி பாஞ்ச அந்த பாய்ச்சல்ல அடுத்த முறை உமாவோட போனை எடுக்க பயப்படுறா. சொல்ல பெரியார்களே, மனைவி போனுக்கு போட்டு வச்சிருக்கிற லொக் எனக்கு தெரியாண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ற பொறுப்புல நான் எங்க இருக்கிறேன், என்ற பொறுப்புல நான் எங்க இருக்கிறேன்? சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கல்வில கவனிச்சு யோசிங்க. இந்த காலத்துடைய பித்தினாக்கள் மிக பயங்கரமான ஒரு பித்தினாதான் இன்றைக்கு எங்கட கரங்கள் இருக்கிற டச் போன். இதெல்லாம் கொத்துமாக பேசி முடிக்க நேரம் இல்ல, ஜும்மாவுடைய நேரம் குறிப்பிடப்பட்டது. எனவே நான் என்ன சொல்றேன்டா, இன்றைக்கு அடிப்படையில் எங்கட கல்விட நிம்மதியை எடுத்தது இந்த போனுடைய தொடர்பு, இந்த போனின் மூலமாக வந்த பாவம். சொல்ல பெரியார்களே, மனைவி பக்கத்தில் இருக்கிறா, ஆனா கணவன் யாருக்கோ மெசேஜ் பண்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவி பக்கத்தில் இருக்கிறா, இவரு யாரோ ஏதோ எந்த தொடர்பும் இல்ல, சும்மா வெறுமனே வெளிரங்கத்துல ஒரு பழகின பழக்கம். ஆனாலும் அது தன்னுடைய அறைக்குள்ள தன் மனைவிக்கு தெரியாம செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவத்தினுடைய விபரீதம் அந்த மனைவிக்கு அவருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இல்லாமாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு மற்றவர்களுக்காக நாங்க எங்கட சொந்த சந்தோஷத்தை இழந்துட்டோம் எங்கட வீடுகளுக்குள்ள. அதனால கண்ணியமானவர்களே, முதல் விடயம் கணவனுக்கு தெரியாம மனைவி செய்யற பாவம், மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யற பாவம். அவங்களோட உள்ளத்துல யோசிங்க. இந்த பாவம் ரெண்டு விடயத்தை உண்டாக்கும். ஒன்று, என் வீட்டுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் அதுல செழிப்பிக்காது. என் வருமானத்துடைய பரக்கத்தெல்லாம் எடுத்துருவான், என் ரிசுக்குடைய பரக்கத்தெல்லாம் எடுத்துருவான். வாழ்க்கையில பொய் உண்டாகும். கணவன் மனைவிட்ட பொய் சொல்லுவார்,
மனைவி கணவன்கிட்ட பொய் சொல்லுவா. இந்த பொய், இந்த பாவத்தினுடைய விபரீதம் அடிப்படை வாழ்க்கையில தோத்து போய்த்திரும். இவர்களால உண்டாகிற பிள்ளைகள வாழ்க்கை தோத்து போய்த்திரும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட ஒரு பொய் சொல்றா. எப்ப அவட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கிற நிலைமையில ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட ஒரு பொய் சொல்றா. உண்மையிலே இவ பொய் சொல்லணும் என்று சொல்லல, நிர்பந்தம். அந்த விஷயத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை சமாளிக்கிறதுக்கு அந்த பொய்யை சொல்றா. அந்த பொய்க்கு தௌபா செய்யணும் என்று நினைச்சா, கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று நினைச்சா, பயந்து பயந்து சொன்னா. ஆனா அவருக்கு சந்தர்ப்பம் அமையல. அந்த பொய் அந்த பிரச்சனையை முடிச்சிருச்சு. முடிவுல என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பாவத்தை நாங்க மறந்துடுவோம், இந்த பொய்ய நாங்க மறந்துடுவோம். அவட கருவுலிக்கிற புள்ள, அந்த குழந்தை கிடைச்சி அந்த புள்ள வளர்ந்து அது பொம்பளை புள்ளையாக இருந்தா, அந்த ஒரு 20-21 வயசுல அந்த புள்ளைக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்தா, அந்த புள்ள அந்த அவட கணவனோட வாழும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு, ஒரு வாய்த்தக்கம் உண்டாகும் பொழுது, இது எவ்வளவு காலத்துக்கு பின்னால? 22-23 வருஷத்துக்கு பின்னால. சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுக்குள்ள வார அந்த பிரச்சனையில அந்த பொம்பளை புள்ள ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தா. 23 வருஷத்துக்கு முன்னால உண்மை பயந்து பயந்து சொன்ன பொய்ய இந்த புள்ள கொஞ்சமும் பயப்படாம சொல்லுவா. எந்தக்கு மாற்றிப்படுமோ, எந்தக்கு வெடிக்குமோ என்று பயந்து பயந்து சொன்ன பொய்ய இவ கொஞ்சமும் பயப்படாம அது மாற்றும் பொழுது இன்னொரு பொய்ய சொல்லி சமாளிக்கலாம் என்று தனக்குள்ள தைரியத்தை உண்டாக்கி ஒரு பொய் சொல்லுவா. இந்த பொய்யுடைய பாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மை 20 வருஷத்துக்கு முதல் சொன்ன பொய்யை விட 20 மடங்கு பாரமுள்ள பொய்யாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முதல் நாங்க வாங்கின நகைய இந்த முறை நாங்க எடுத்த விலைக்கு கொடுப்போமா? 10 வருஷத்துக்கு முன்னால எங்களோட பாத்ரூமுக்கு பிடிக்கிறதுக்கு நாங்க வாங்கின டைல்ஸ இன்றைக்கு போயிட்டு அதே விலைக்கு வாங்கிடுமா? அல்லது நாங்க 10 வருஷத்துக்கு முதல்ல வாங்கின ஒரு திருவிழா விற்க போறோம், அதை இவ்வளவுக்குத்தான் வாங்கினேன், இப்ப எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கின விலையை தாங்கன்னு யாரும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவமும் குட்டி போடும், பாவத்தினுடைய வெளிவேகம் கூடிக்கொண்டே போகும். இன்றைக்கு நான் செய்யற பாவம் சின்னது, ஆனா காலம் போக போக அந்த பாவம் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போகும். அதனால அன்பான வாலிபர்களே, அன்பான பெற்றோர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க செய்யற பாவம் இருக்குது, அந்த பாவம் உங்களோட வீட்டினுடைய பெட்ரூம்ல ஒரு பாம்பு குட்டி போட்டதை போல. எங்களோட மறைமுகமான பாவம் இருக்குது. கணவனுக்கு தெரியாம மனைவி செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம கணவன் பிள்ளைகள் செய்யற பாவம். இந்த பாவத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஏந்த வீட்டுக்குள்ள, ஏந்த அறையில நான் லட்சம் செலவழித்து கட்டின வீட்டுல எனக்கு தெரியாம எங்க பெட்ரூம்ல ஒரு பாம்பு குட்டி போட்டீங்க. சவுலே பெரியார்களே, இதனுடைய விளைவு என்ன நடக்கும் தெரியுமா? என் வீட்டுல தொட்டில தூங்குற ஒரு குழந்தை இருக்குதுன்னா, இன்றைக்கு என் வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பாம்பு சின்னது, அது கட்டிலுக்கு கீழே தூங்கி குறைஞ்சு கொண்டிருக்குது, அதுக்கு வெளியில வரையலாது. அதே நேரம் என் வீட்டு ரூம்ல, என் ஹால்ல ஒரு தொட்டில தூங்குற குழந்தை இருக்குதுண்டா, நல்லா யோசிங்க, அந்த குழந்தை காலம் போக போக வளர்றத போல என் அறையில் இருக்கிற பாம்பு குட்டியும் காலம் போக போக வளர்ந்து கொண்டே இருக்கும். என் குழந்தை வளர்றத போல அந்த பாம்பும் வளரும். காலப்போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு 3 வருஷம் போக்கல்ல புள்ள தொட்டில் இருக்காது, அந்த புள்ள நடந்து ஹோலுக்கு வரும், ரூமுக்கு வரும். பாம்பு கட்டிலுக்கு கீழே இருக்காது, அது தலைய போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ள வரும். இப்ப இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது இதனுடைய முடிவு என்ன நடக்கும் என்கிறத நான் சொல்ல தேவையில்ல, ஒவ்வொருத்தர கல்விகளுக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இன்றைக்கு வீடுகளுக்குள்ள நடந்திருக்கிறது. செஞ்ச பாவம் வாப்பாவை கெட்டவனாக காட்டுகிறது, செஞ்ச பாவம் மனைவிய ஒரு குற்றவாளியாக காட்டுகிறது, செஞ்ச பாவத்தினுடைய விளைவு கணவனை ஒரு மோசமானவனாக, இவன் சரி வராது, 4 பிள்ளையோட போயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கணவனை மனைவிய அவரவருடைய பார்வையில கெட்டவனாக காட்டி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இருந்த அவக்கு தெரியாம நான் செஞ்ச, எனக்கு தெரியாம அவ செஞ்ச மறைமுகமான பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு தலையங்கம், இது பேசுறதுக்கு நேரம் இல்ல. அடுத்த 2வது விடயம் உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த வீட்டுக்குள்ள மியூசிக் உடைய சத்தம் கேட்குமோ அந்த வீட்டுக்குள்ள நல்ல பிள்ளைகளை வளர்க்கேலும் என்று நீங்க யோசிக்க வானம். எந்த வீட்டுக்குள்ள மியூசிக் உடைய சத்தம் கேட்குமோ, மியூசிக் உடைய சத்தம் கேட்டா அங்க நல்ல புள்ள வளரும் என்று யாரும் யோசிக்க வானம். அல்லாஹ்வை கோபப்படுத்துற சத்தம்,
அல்லாஹ்வை கோபப்படுத்துற சத்தம். இந்த ஹுத்பாவை போய் வீடுகளுக்குள்ள பேசுங்க, மனைவி பிள்ளைகளை உட்கார வச்சு யோசிங்க, எந்த வீடு எப்படி இருக்குது என்றதை செக் பண்ணுங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரிவாயாத்துல வந்திருக்குது, மியூசிக் உடைய சத்தம் பூமியில கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்குதான், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குதான். எந்த அளவுக்குண்டா அந்த சத்தத்தை கேட்டதோட மலக்குமாரெல்லாம் ஓடி போயிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை சொன்னதோட அப்படியே அல்லாஹ்வுடைய கோபம் நிக்குது. அதனாலதான் மியூசிக் போடக்கூடிய வீடுகள் பாதுகாப்பாக இருக்குது. இல்லாட்டி அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய முடிவோ அந்த வீட்டு அல்லாஹ் அப்படியே தலைக்கீழாக பிரட்டிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, எங்க மியூசிக் இருக்குதோ சொல்றோமே, மியூசிக்க போட்டா தானா ஒரு சூனொண்டு வருதுன்னு சொல்றோமே, எங்கிருந்தோ தெரிய பாருங்க. மியூசிக் உடைய சத்தம் ஒரு நல்லவர் காதுல விழுந்தாலும் அவருடைய உடம்புல ஜுப்பா இருக்குது, அவருடைய முகத்துல தாடி இருக்குது, அவருடைய தலையில தொப்பி இருக்குது, ஆனா கால் சும்மா ஆடுது. அவர் ஆடல்ல, அவர் அதை வெறுக்கிறாரு, அவர் போடல, பஸ்ல போறாரு, அங்க நல்ல ஒரு பாட்டு போட்டாங்க திடீரென்று, அல்லது ஒரு கடைக்கு போறாரு பேட்டி பிடிக்க, அங்க ஒரு வித்தியாசமான பாட்டு போகுது, இவருக்கு தெரியாம கால் ஆடு. என்ன காரணம் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, எங்க மியூசிக் உடைய சத்தம் யாருடைய காதுல கேட்குதோ அவருடைய 2 தோல்லையும் 2 ஷைத்தான் வந்து உட்காருவானா. யாருடைய காதுல மியூசிக் உடைய சத்தம் கேட்குதோ, யார் அத காதுக்குள்ள உள்வாங்கிறாரோ அவருடைய 2 தோல்லையும் 2 ஷைத்தான் வந்து உட்காருவானா. 2 மடக்கல்ல 2 ஷைத்தான் வந்து உட்காருவான். இன்னைக்கு கடைகள்ல என்ன நடக்குது, ஹோட்டல்கள் என்ன நடக்குது, யாரும் கோவிக்கவானம், எல்லாரும் நிம்மதியா வாழணும் என்ற ஒரு இறக்க சிந்தனையோட சொல்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஹோட்டல்காரர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஏனாஜியார் இந்த 10 பராட்டாவை விற்கிறதுக்கு இந்த பாட்டை போட்டிக்கிறீங்கன்னு கேட்டா அவரு சொல்ற கருத்து, 10 பராட்டாவும் போகணுமே ஹதரத், கொஞ்சம் கலகலப்பா இருக்குமே, 4 பேர் கடைக்கு வருவாங்களே. இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் பாட்டு போட்ட கடை ஏன் கலகலப்பா இருக்குது தெரியுமா? இன்னைக்கு சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. பாட்டு போட்ட செலூன் ஏன் கலகலப்பா இருக்குது, பாட்டு போட்ட ஹோட்டல் ஏன் கலகலப்பா இருக்குது, பாட்டு போட்ட பெட்ரோல் செல் ஏன் கலகலப்பா இருக்குது தெரியுமா? அங்க ஒருத்தர் வரல, ஒருத்தர் மனித ரூபத்துல வந்தா அவருடைய ரூபத்துல 2 ஷைத்தானும் சேர்ந்து வராங்க. அதனால் அங்க ஒருத்தர் வந்தா 3 பேருக்கு சமன். 3 பேர் வந்து பிளேண்டி குடிக்கிறாங்க ஒரு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டல்ல பாட்டு போட்டிக்குது, அது 6 பேருடைய கலகலப்ப காட்டும். அது 6 பேர் அந்த இடத்துல இருக்கிறத போல ஒரு செழிப்பை காட்டும். அப்ப 10 பேர் ஒரு ஹோட்டல்ல இருந்தா அது 20 பேர் இருக்கிறத போல ஒரு இன்ட்ரெஸ்ட காட்டும் இடத்துல. ஏண்டா 10 பேருடைய தோல்லையும் 2 ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனுடைய முடிவுகள் தான் பாருங்க. சும்மா பிளேண்டி குடிக்க போனவர் போத்தலை உடைச்சி ஹோட்டல்காரனோட சண்டை பிடிச்சிட்டு வரார். சம்பந்தமே இல்லாதவரு 10 பராட்டா வாங்க போனவரு பழைய பிரச்சனை ஒன்று ஹோட்டல் வாசல்ல கிண்டிப்பட்டு அங்க தூக்கி போத்தலால் அடிச்சுட்டு போலீசார கொண்டு போயிட்டாங்களாம்னு செய்தி வரை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தரோட 2 ஷைத்தான் புலங்குறான். எங்க மியூசிக் இருக்குதோ அங்க. சரி, நேரம் முடிஞ்சு கொண்டு போகுது. மியூசிக் உடைய மறு விளைவு என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள மியூசிக் இருக்குது, பிள்ளைகள்கிட்ட மியூசிக் இருக்குது, எங்களை டச் போன்ல பாட்டு போடப்பட்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மா ஆக்க கொள்ள போன்ல பாட்டை போட்டு வச்சுக்கொண்டு ஆக்குறா. உம்மா சமைக்க கொள்ள டீ ஊத்த கொள்ள போன்ல பாட்டை போட்டு வச்சுக்கொண்டு சமைக்கிறா. உம்மா பிள்ளைய தூங்க வைக்க கொள்ள கால்ல போட்டு ஆட்டும் பொழுது போன்ல பாட்டை போட்டு வச்சுக்கொண்டு ஆற்றா. இதனுடைய விளைவு என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஃபாத்தனம் உண்டாகும். முஸ்லிம் என்ற பேர்ல முனாஃபிக்காக வாழுவீங்க. இந்த மியூசிக்கால உருவாகிற புள்ள, இந்த மியூசிக்கால உருவாகிற மனைவி, இந்த மியூசிக்கால உருவாகிற குடும்பம் முஸ்லிம் பேரோட வாழுவாங்க. ஆனா அவர்களுடைய உள்ளம் ஒன்றாக இருக்கும், நாவு ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய கல்வுக்கும் நாவுக்கும் சம்பந்தம் இருக்காது. இன்னைக்கு எங்க வீட்டுக்குள் அதுதானே நடக்குது. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால 100க்கு 100 நல்லவர்களாக வந்தாங்க. முடிச்சதுக்கு பிறகு குடும்பமே சேர்ந்து வெற்றி செய்யறாங்கன்னு சொல்றோம். வெற்றி செய்யல, நாங்க அவர்களை முனாஃபிக்குகளாக ஆக்கிட்டோம். அதனுடைய விளைவுகளை நாங்க வீடுகளுக்குள்ள அனுபவிக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, காய்ச்சல் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, பிரஷர் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது. ஒரு மனிதனுக்கு உடம்புல ஒரு நோய் வந்தா வாய் கசக்கும், உடம்பு காயும், அடிக்கடி சிறுநீர் போகும்.
இப்படி ஒரு நோய் ஒரு நிலைமை வருது. இப்ப யோசிக்கிறார், ஒரு டாக்டரை பார்க்கணும், விஷரை பார்க்கணும், வாய் காயுது, அடிக்கடி தாகம் வருது, அடிக்கடி யூரின் போகுது, ஒரு டாக்டரை பார்க்கணும் என்று யோசிப்பார். இத போல சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துல நிஃபாக்குடைய மரம் முளைச்சா அதனுடைய அடையாளம் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனார். ஒரு மனிதன் உள்ளத்துல நிஃபாக்குடைய மரம் முளைக்குது, அந்த நிஃபாக்குடைய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, இதா கத்தஸ கதிப. உங்களோட உள்ளத்துல, உங்களோட குடும்பத்துல, உங்களோட மனைவி பிள்ளைகளோட உள்ளத்துல நிபாக்கு வந்துட்டுன்றதுக்கு முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? நல்லா இருந்த புள்ள திடீரென்று பொய் பேச ஆரம்பிக்கும். நல்லா இருந்த புள்ள நீங்க நல்லா வளர்த்திட்டீங்க, நீங்க உண்மையை சொல்லி கொடுத்து வளர்த்திட்டீங்க, உண்மையை காட்டி கொடுத்து வளர்த்திட்டீங்க, பொய்யன்னா உங்களுக்கு நஞ்சாக இருக்கும். ஆனா நல்லா இந்த புள்ள திடீரென்று பொய் பேச ஆரம்பிக்கும். இன்னைக்கு எத்தனையோ வாப்பவும் உம்மாவும் உட்கார்ந்து தலையில கைய வச்சுக்கொண்டு பேசிக்கொள்றாங்க. ஏனப்பா எங்கட புள்ள இப்படி ஆகிச்சு, நல்லா தானே இருந்துச்சு, இந்த புள்ள கொஞ்சமும் குனிஞ்சு ஒரு ரூபா காசு கீழே பொறக்காத புள்ளையே, ஒரு பொய் சொல்லாத புள்ளையே, எதனால இப்படி ஆகிச்சு இந்த உம்மாவும் வாப்பாவும் தலையில கை வச்சு கொண்டு யோசிக்கிறாங்க. ஆனா அதையும் யோசிக்க கொள்ளே வாப்பட போன்ல பாட்டு போகுது, அதை பேசக்கொள்ளே உம்மட போன்ல மியூசிக் போகுது. அடிப்படையை மறந்துட்டோம் மேலானவர்களே. அப்ப முதலாவது அடையாளம், சும்மா இந்த புள்ள பொய் பேசும். 2வது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த புள்ள கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யும், வாய்தா செய்யும், ஒரு தவறை செஞ்சுட்டு வரும், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வரும். வாப்பாவும் உம்மாவும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, மகன் என் மானத்தை வாங்குறீங்களே, உம்மோட மானத்தை போக்குறீங்களே, இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு புள்ள இப்படி செய்ய இயலுமா என்று ஓனிங் கொடுப்பாங்க. இதுக்கு பிறகு இப்படி செய்யாதங்க கண்டிப்பாங்க. ஆனா புள்ள வாக்கு கொடுக்கும், வாப்பா இனி இந்த தவறை செய்ய மாட்டேன், உம்மா இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கும். ஆனா கொஞ்ச காலம் போக்குள்ள திரும்ப அந்த தவறை செஞ்சுட்டு வந்து நிற்கும். இது அடையாளம், நிஃபாக் வந்திருக்கிறதுக்கு அடையாளம். 3வது அடையாளம், இதெல்லாம் விரிவா பேச வேண்டிய விடயம், கொத்துபாட நேரம் முடிஞ்சு. 3வது அடையாளம், அந்த புள்ளைய நம்புவார்கள். இதுக்கு பிறகு எந்த புள்ளை இப்படி தவறு செய்யாது. இன்னைக்கு எத்தனையோ உம்மா தற்கொலை செஞ்சா நல்லபடி யோசிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ வாப்பா வெளியில தலைவாற்றலாது, ஊர்ல உள்ள பிள்ளைக்கெல்லாம் கதை சொன்னாரு, ஊர்ல உள்ள பிள்ளை எல்லாம் திருச்சினாரு. இன்னைக்கு கண்ட வீட்டுக்குள்ள தானே பள்ளிக்கு போய் கடிதம் எடுக்கிற நிலைமை. எங்கேயோ உள்ள ஒரு பிள்ளைய கண்ட மகன் கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு வாப்பாக்கு தலை காட்டி கொள்ளையில வெளியில தலையில கைய வைக்கிறார். ஏண்ட மகனா இப்படி செஞ்சா, ஏண்ட மகனா இப்படி செஞ்சா. நம்பினா மோசடி செய்வாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த 3ம் நிஃபாக் வந்ததுக்கு அடையாளம். இதை கவனிக்காம விட்டுட்டோம்னா தங்கும் தலம் எங்க தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்துடைய அடித்தளத்துல முனாஃபிக்குங்களை போடுறதுக்கு நாங்க இடம் வச்சிருக்கிறோம் என்றான் அல்லாஹ். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த 3 விடயத்திலும் கவனம் செலுத்துங்க. 3வது விடயம் நான் தொட்டு போறேன், நேரம் முடிஞ்சு. கூட்டு குடும்பம், இது ஒரு பரக்கத்தான குடும்பம் தான். இது பரக்கத்தான். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு இது பரக்கத். ஆனா இப்ப உள்ள கூட்டு குடும்பங்கள் பரக்கத் இல்ல, அது முசீபத்தாக மாறிட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, 10 வருஷமாக ஒரே கிச்சன்ல 3 குடும்பம் ஆக்குறோம் என்றா, நாங்க அந்த வீட்டுக்கு பழையவர்களாக இருக்கலாம். பின்னால் அந்த வீட்டுல உள்ள தங்கச்சி கல்யாணம் முடிச்சா, அந்த வீட்டுல உள்ள நானா கல்யாணம் முடிச்சாரு, அவரை ஒரு மனைவியை குழந்தாரு. அந்த பெண் எங்களுக்கு மஹரம். அவ தங்கச்சி கல்யாணம் முடிச்சா, அவ கணவனை கொண்டு வந்தா, எங்க மனைவிக்கு அவர் மஹரம். ஆனா இங்க பாக்குறது எப்படி? இவங்கெல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள உள்ள உடன் பிறப்புகளை போலன்னு பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோடைய விபரீதத்தை சொன்னாங்க. இதுல விபரீதத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பெண்மணி வந்தா, நபியிடத்துல கேட்டா, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போறேன், எனக்கு வசதி இருக்குது ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு, ஆனா என் கணவன் இல்ல, அவர் வெளியில தொழிலுக்கு போயிருக்கிறார். என் மச்சான், என் கணவன் சகோதரர் இருக்கிறார் வீட்டுல, நான் அவரோட என் செலவுல என் கணவன் அனுப்பின சம்பாத்தியத்தில் எனக்கு ஹஜ் உம்ரா செய்யலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போறது ஹஜ்ஜுக்கு தான், ஆனா நீ பயப்படணும். எப்படி தெரியுமா? உன்னை ஹஜ்ஜுக்கு கூட்டி கொண்டு போறேன்னு சொல்லி உன்னை கொலை செய்யறதுக்கு, உன்னை சூறையாடுறதுக்கு ஒருத்தர் கூட்டி கொண்டு போனா நீ எப்படி பயப்படுவியோ, இத போல நீ உன்னை மச்சண்ட பின்னால போற விஷயத்துல பயந்து போண்டாங்க. உன்னை மௌத்த பயப்படுவதை போன்றி உன்னை மரணத்துக்கு பின்னால போறாய் ஹஜ்ஜுக்கு போறேன் என்ற பேர்ல, உன்னை மரணத்துக்கு பின்னால போறாய் உன்னை உம்ரா என்ற பேர்ல. இத போல நீ உன்னை மச்சானுடைய விடயத்துல
உன்ட கணவன் சகோதரருடைய விடயத்துல பயந்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பங்கள்ல பிரச்சனைகளை உண்டாக்குறதல்ல எங்கட நோக்கம். எங்கட மனைவியை நாங்க பாதுகாப்போம், எங்கட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும், எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு இதனுடைய விளைவுகள் எப்படி நடந்துச்சு தெரியுமா? 10 வருஷமா சகலைக்கு வராத அக்கறை இப்ப மச்சான வெளிநாட்டுக்கு அனுப்பணும் என்று முயற்சி செய்யறார். 15 வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ கூலி வீட்டுல இருந்தோம், எவ்வளவோ குப்பை கொட்டினோம். ஆனா மனைவிக்கு கவலை வரல, என்ற கணவன் வெளிநாட்டுக்கு போகணும் என்று. இப்ப கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற காலத்துல இப்ப மனைவி இல்லாத கஷ்டத்தை எல்லாம் காட்டி கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப பார்க்கிறார். இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை எத்தனையோ பேர் தனக்கு தோதுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். சொல்லாரு, என்ற சகல எவ்வளவு இறங்கி வேலை செய்யறாரு தெரியுமா? என்ன மனைவி எனக்கு எவ்வளவு சப்போர்ட் தெரியுமா? என்ன எப்படியாவது குட போடணும், என் பிள்ளைகள எதிர்காலத்துக்கு எவ்வளவு முயற்சி செய்யறா தெரியுமா? 15 வருஷமா வராத அக்கார என் மனைவிக்கோ என் சகலைக்கோ இப்ப என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பணும் என்று வருகிறா. நான் சொல்றேன், இதை இந்த வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு அல்ல, என் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு நான் எடுத்த ஏணி படிய கவுக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றத்தை கீழே போட. ஒன்று என் மகள் ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டா, அல்லது என் மனைவி அவருடைய பார்வையில விழுந்துட்டா. இந்த ரெண்டனுடைய விளைவோ இன்னைக்கு எத்தனையோ மனைவி தன் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால மன்னிச்சு கொள்வோம் இவ்வளவு தெளிவாக பேசுறதுக்கு. எனவே வாழ்க்கையை சீர் செய்வோம். அவங்களோட சம்பாத்தியத்துல எங்களுக்கு ஒரு தனி கூட்டுத்தனத்தை அமைப்போம். இது இஸ்லாமும் அல்லாவும் ரசூலும் காட்டி தந்த வழிகாட்டல். அதனால மேலானவர்களே, அதிகமான நேரம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எடுங்க, ஒவ்வொருத்தரும் கல்வி கெடுங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆக முன்மாதிரியான மனிதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தேவையான முழு வாழ்க்கையையும் அல்லாஹ் படிச்சு தந்துட்டான், முழு புத்திமதியையும் அல்லாஹ் படிச்சு தந்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அதனுடைய தரவுகள் என்னங்கிறதெல்லாம் அது பெரிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ்வை பற்றி அந்த மனைவிமார்கள் எப்படி கமெண்ட் பண்ணினாங்க, என்ன கருத்துக்கள் சொன்னாங்க என்ற தரவுகளை கொஞ்சம் தேடி பாருங்க. வேறொரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அந்த விடயங்களை பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நபியை கொண்டு இதை மட்டும் சொல்லி முடிவுக்கு வாரேன். அல்லாஹ் நபியை கொண்டு முழு உலகத்துக்கும் தேவையான பாடத்தை அல்லாஹ் வீட்டுக்குள்ள செய்கோண்டு படிச்சு கொடுத்துட்டான். இதை விட முன்மாதிரியான வாழ்க்கை வேற யாருக்கும் கிடைக்காது. அதனால இந்த மூணையும் கை கெடுங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த 3 பாவமும் உங்களோட வீட்டுக்குள்ள இல்லாம போகணுமா, உங்களோட வீடுகள் சுவர்க்கத்தை கொண்டு மாறணுமா, நீங்க 3 விடயத்தை செய்யுங்க என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு தர்பிய செய்தான், கைட் பண்ணினான். அதுல ஒன்றோ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னான், நபியே உங்களோட வாழ்க்கையில மன்னிப்ப கையில் எடுங்க, உங்களோட வாழ்க்கையில மன்னிப்ப கையில் எடுங்க. நபியும் சொன்னாங்க, மன்னிக்கிறது தான் அடிப்படை, மன்னிப்ப கையில் எடுங்க. மன்னிச்சிட்டோம் என்கிறதல்ல சப்ஜெக்ட், அதை வாழ்க்கையாக ஆக்கணும். மனைவிய மன்னிங்க, பிள்ளைகளை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, அதை பெருசுபடுத்தாதுங்க, அதை 4 பேரை கூப்பிட்டு சொல்லாதுங்க. அதனாலதான் குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வரும். கணவன் மனைவிட பிரச்சனை கணவன் மனைவிட பெட்ரூமோட முடியோடும் அது பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. இதுக்குத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார், மன்னிப்ப கை கெடுங்க. நபியுடைய இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? நாங்க மன்னிக்கிறோம், ஆனா மறக்கிறல்ல. நாங்களும் மறக்கிறோம்ல, மன்னிக்கிறோம், மனைவியும் மன்னிக்கிறோம், மறக்கிறல்ல. அதனால வேறொரு பிரச்சனை வரும் பொழுது இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்றோம். ரசூலுல்லாஹ்வோட பழக்கம் வாழ்க்கையில மன்னிச்சா அதை திரும்ப பேச மாட்டாங்க. அலச பேசுறதை இந்த ஜும்மாவோட விடுங்க. வீடுகளுக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, ஓ நீ போன வருஷமும் இப்படித்தானே செஞ்சாய், 5 வருஷத்துக்கு முதல்ல ஓட்ட தாத்த தங்கச்சியும் இப்படித்தானே செஞ்சாங்க, இந்த பழச பேசுறத வீடுகளுக்குள்ள நிப்பாட்டுங்க. வீடு சுவர்க்கமாக அமையும். ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளும் பிடிக்காது முடிஞ்சு போன பிரச்சனைய திரும்ப ரோட்டுக்கு கொண்டு வர. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இக்ரிமா இஸ்லாத்துக்கு வாரார். அவர் கலிமா சொல்றதுக்கு நபிட்ட வாரார். இல்ல கலிமாவே சொல்லல. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இக்ரிமா வாராரு, அபூஜஹிலோட மகன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க யாரும் இக்ரிமாட்ட அபூஜஹில பத்தி பேசிடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாது. ஹஜ்ரத் உமர் பிரபலியமான ஹலீஃபா, பிரபலியமான சஹாபி, வந்தது நபியுடைய தலையடிக்க. ஆனா முடிவு எந்த அளவுக்கு மாறிச்சுன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். எவ்வளவோ நன்மாராயங்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய சட்டங்களை அல்லாஹ் மாற்றினான்
ஹஜ்ரத் உமருடைய கவலையை கொண்டு இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் சொல்லல, உமர் என்ன செஞ்சாலும் வேலைல்ல, நீங்க இந்த தலையை எடுக்க வந்த ஆள் தானே இப்படி இருக்கிறீங்க என்று ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு அமல் செய்யறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யட்டும். மாறாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல, அப்படி ஒரு நபி வாரதாக இருந்தால் லக்கான உமர், அதுக்கு ஹஜ்ரத் உமர் தகுதி என்றார். இந்த அஹ்லாக் கிடைக்கிட்டு உங்கள்கிட்ட வரும், எங்களோட வீட்டுக்குள்ள இந்த அஹ்லாக் வரும். நான் இன்னொரு திருமணம் முடிக்க மாட்டேன், அப்படி முடிச்சாலும் அடுத்த ஜென்மத்திலே இவதான் எனக்கு மனைவியாக வரணும் என்று வாயால் அல்ல, ஒரு மனிதன் கல்பால கபூல் செஞ்சுட்டாருன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கை கெடுங்க, மன்னிங்க, மறவுங்க. மூணாவது விடயம் அல்லாஹ் நபிக்கு சொன்னான், وَاذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ. நபியே, உங்களோட வீடுகளுக்குள்ள அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை ஓதி காட்டுங்க. உங்களோட மனைவி மார்க்க அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை ஓதி காட்டுங்க. ஹிக்மத்தான முறையில் அவங்களோட நடந்து கொள்ளுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. அவங்களோட உள்ளங்கள் இழங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு தர்பியா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மூணையும் ஒவ்வொரு ஆண்களும் கை கெடுங்க, வீட்டுக்குள்ள உள்ள மனைவியும் பிள்ளைகளும் சுவர்க்கமாக மாறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் உண்மையை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து மறைப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்கும் தௌபாவை நசீபாக்குவாயாக. குற்றவாளிகள் யா அல்லாஹ், விலகினர்கள் யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறு செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிப்பா என்ற தைரியத்திலே நிறைய இடத்துல உன்னை கோவப்படுத்திட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுடு யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுட்டா எங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போய்ச்சிரும் யா அல்லாஹ். ஏன்னா நீ மன்னிச்சு திருப்தி அடைஞ்சிட்டா எங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா சோதனையும் நீங்கிரும் யா அல்லாஹ். ஏன்னா எங்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். நீ தான் எங்களுடைய எஜமானன் யா அல்லாஹ். உன்னிடத்துலதான் நாங்க வர இருக்கிறோம் யா அல்லாஹ். ஏன்னா எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்க உனக்கு மட்டும் தான் ஏழும் யா அல்லாஹ். உலகத்தில் உள்ள அடுத்து எல்லாமே உன்னுடைய மஹ்லூகாத்துகள் யா அல்லாஹ். உன்னுடைய இந்த படைப்புட்டே எங்களை சாட்டிடாதே யா அல்லாஹ். உன்னுடைய இந்த படைப்புட்டே எங்களை பொறுப்பு கொடுத்துடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு எங்களை பொறுப்பெடுத்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட குடும்பங்களை பொறுப்பெடுத்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட மனைவி பிள்ளைங்களை பொறுப்பெடுத்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட தொழில் வியாபாரத்தை பொறுப்பெடுத்துக்கோ யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் ஓண்ட சிந்தனையோட வாழக்கூடிய எல்லா வழிகளையும் திறந்துச்சா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை என்னென்ன பாவத்தினால எங்களோட பஜார்களுடைய பரக்கத்தியல் பறிபோச்சோ அந்த எல்லா தவறுகளையும் மன்னிச்சது யா அல்லாஹ். குடுக்கல் வாங்கல பரக்கத் செய்ய அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ். மௌத்து வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹராத்தை தந்துடாதே யா அல்லாஹ். எங்களோட உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ். அதை சுத்தமானதாக ஆக்கிடு யா அல்லாஹ். மனைவி மக்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவுகள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ். நீங்களை பரக்கத் செய்ய அல்லாஹ். அழகான முறையில வீட்டுக்குள்ள சுவர்க்கத்தை தயாரிக்கக்கூடிய வீடுகளாக எங்களோட வீடுகளை மாத்தித்தாய் அல்லாஹ். நீனும் உங்க ரசூலும் வீட்டுக்குள்ள என்னென்ன நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்களோ அந்த நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியை பார்க்கக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் நசீபாக்கி அல்லாஹ். அல்லாஹ், ஹயாத்துல வைக்கிற உங்க வாப்பட வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ். நீண்ட ஆயுள கொடியா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியத்தை கொடியா அல்லாஹ். யாரெல்லாம் வைத்தியசாலையிலோ அவர்களுக்கு ராகத்துகளை கொடியா அல்லாஹ். அந்த குடும்பங்களுக்கு நிம்மதி சந்தோஷங்களை கொடியா அல்லாஹ். கடனாளிகள கடன்களை தீர்த்து வையா அல்லாஹ். அல்லாஹ், யாரெல்லாம் வாழ்க்கையை முடித்து உன்னிடத்தில் வந்து விட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். விமோசனம் கொடியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பங்கள் இந்த இடத்துல கை நீட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ். கபராளிகளுடைய விருட்சிய போக்கிடியா அல்லாஹ். இருள்களை போக்கிடியா அல்லாஹ். தனிமையை போக்கிடியா அல்லாஹ். கியாமத் வரைக்கும் தங்குறதுக்கு தோதுவான நிலைமையை உண்டாக்கியா அல்லாஹ். இந்த பகுதியை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிற அனைவர்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். இந்த மதரசாவை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த சூழ உள்ள உலமாக்கள், அக்கம் பக்கம் வியாபாரிகள், விவசாயிகள் அனைவர்களோட வாழ்க்கையிலும் ரிசுக்கிலையும் நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். எங்களோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உன்னை சந்திக்க போறோம் யா அல்லாஹ். உன்னை சந்திப்புல பரக்கத் செய்ய அல்லாஹ். உன்னை சந்திப்புல பரக்கத் செய்ய அல்லாஹ். உன்னை சந்திக்கும் பொழுது செய்யற அமல நீ பொருந்திக் கொள்ற அமலாக பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்ய அல்லாஹ். வ ஆகிரு தஅவாஹும் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان الشمس والقمر بحسبان رفع السماوات. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وأصحابه